இன்று ஒரு முக்கியமான நாள். ஈரோட்டிலிருந்து திருவாளர் தங்கவேல் ஐயாவும் அவங்க வீட்டு அம்மாவும் அவங்களுடைய துணையாக எல்லாரும் வந்திருக்கிறாங்க. 2 நாள் நம்ம கூட இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இங்கே வந்து நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி. எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நேற்றிலிருந்து துவங்கி 15 நாளைக்கு நம்ம மூதாதையரை நினைக்கின்ற நாள். அதில் வந்து உலகத்தில் எல்லா மதங்களிலுமே வந்து மூதாதையரை நினைக்கின்றதற்கு அந்த ஆல் சவுண்ட் டே அப்படின்னு கிறிஸ்தவத்தில் உண்டு, இஸ்லாத்தில் உண்டு. இந்து மதத்தில் இந்த மகாலய பட்டம்னு வழக்கமாக அந்த புரட்டாசி மாதத்தில் வரும். இந்த வருஷம் ஆவணிலே வந்துருச்சு. ஆனானப்பட்ட வள்ளுவரே தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தால் ஒன்பது தலை என்று சொல்லுகிறார். அதாவது நம்ம வழிபட வேண்டிய வரிசையை சொல்லுகிறார். முதல்ல இறந்த மூதாதையரை வணங்குமா தென்புலத்தார், அப்புறம்தான் தெய்வம். விருந்து நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிற விருந்தாடி, ஒக்கல் நம்மை நம்பி இருக்கிற எளியவர்கள், அப்புறம் கடைசியில் தான் தான் சாப்பிட வேண்டும். இப்படி நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப் அதை சொல்லுகின்ற ஒரு பெரிய பண்பு. நம்ம பண்பாடு உயிரோடு இருப்பதற்கு காரணமே இந்த அப்பா அம்மாவை மதிக்கிற பண்பாடு தான். அதனால என் ரூம்ல கனவை தாண்டி யாராவது குழந்தைகள் வந்தாங்க, எனக்கு வந்து நீ பிஏ வாங்கின எம்ஏ வாங்கின அதெல்லாம் இல்லை, உங்க அப்பா அம்மா வந்து மதிக்கிறியா, கடைசி காலத்துல அவங்கள வச்சு மரியாதையோட நடத்துறியா, இதுதான் எனக்கு வந்து நல்லவன் என்பதற்கு அடையாளமே அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட அந்த பித்ரு பக்ஷம். அதுக்கப்புறம் நான் முதல்ல வந்து இது இந்து மதத்துல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கிறிஸ்தவ மதத்துல ஆல்சோ டே அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த பிரிவில் இல்லாம எத்தனையோ பிரிவில உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தவங்களையும் நீங்க இந்த நெய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே மாதிரி இஸ்லாத்திலே உண்டு. அப்புறம் பாரதத்தினுடைய பண்பாடு உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போற போது இந்த மூதாதையர் வழிபாடு என்பது ஜப்பானுக்கு போச்சு. இதை அடிப்படையாக வச்சு ஜப்பான்ல ஒரு மதத்தையே உருவாக்கினாங்க. அவங்க எங்களுக்கு இந்தியாவிலிருந்து இந்த செய்தி போதும், வேற எந்த செய்தியுமே வேண்டாம், மூதாதையர் வழிபட்டா ஒரு குழந்தைக்கு எல்லா அறிவும் வரும் அப்படி. ஆகவே இந்த உலகத்திற்கே ஒரு அடிப்படையாக இருந்திருக்கின்றது இந்த மூதாதையர் வழிபாடு. அது நம்ம பாரதம் தான் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது. அதுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு நாள் ஒதுக்கிக்கிறாங்க. நம்ம நாட்டில் 15 நாள். ஆனா நம்ம வள்ளுவரே அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மேல பேச்சு கிடையாது. எதற்காக சொல்லுகிறேன், நான் வந்து பல கல்லூரி தாளாளர்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த தாளாளர்கள் ஒரு 8 கல்லூரியினுடைய தாளாளர்கள் ஒன்றா கூடியிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, வர 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 அப்பா அம்மா பேச்ச கேட்கிற வழக்கம் குறைஞ்சு போச்சு. அவங்க எத்தனையோ தலைவர்களில் சம்பாதிச்ச இந்த அறிவு செல்வத்தை குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு 3 விரல்ல கம்ப்யூட்டர் அமுக்க தெரிஞ்சா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட படிக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை ஒரு 20,000 இருக்கும் மொத்தம். அப்படிப்பட்ட தாளாளர்களுக்கு இந்த ரொம்ப வறுமையாக இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு விஷயம், நம்ம பாலர் பள்ளியில ஒரு பாட்டி அந்த குழந்தைகளை கொண்டு வந்து ஸ்கூல்ல விட வருவாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம கேந்திரம் நம்ம ஊருக்கு வந்தாலும் வந்தது எனக்கு ஊர்லயே மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அப்படின்னாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டா, உங்க பால்வாடியில படிக்கிற குழந்தை வந்து தினம் அப்பா அம்மாவோட காலத்தொட்டு வணங்குறாங்க. அந்த அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு தடிமாடி வயசாச்சு, இந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே அப்படின்னு அப்பா தாத்தா பாட்டி காலத்தொட்டு வணங்குறான். அதனால உங்க குழந்தையால எங்க வீட்டுல என்னோட மதிப்பு கூடி போச்சு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. இந்த இன்ஸ்டன்ட் நிறைய சொல்லுவேன். கேந்திரத்துல இப்ப அமுத குடும்பம் என்று ஒரு புத்தகமே போட்டுக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த மூதாதையர் வழிபாடு. பல தலைமுறைகளில் நம்ம பெரியவர்கள் பெற்று வைத்த அந்த அறிவு செல்வத்தை நமக்கு உடமையாக ஆக்க வேண்டும் என்றால் அப்பா அம்மாவை வணங்குவது, தாத்தா பாட்டியை வணங்குவது. அதுக்கப்புறம் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிற போது சதானந்தர் கேட்கிறாரு, ஜனகருடைய புரோகிதர், எங்க குடும்பம் வந்து 21 தலைமுறைகளுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு குடும்பமா. அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, ராமருடைய 82 தலைமுறைகள் ரொம்ப உத்தமமான மனிதர்கள், அவங்க 82 தலைமுறை செய்த தவத்தினாலதான் ராமர் பிறந்தார் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாங்க. அந்த மாதிரி
மேற்கு வங்காளத்தில் ஒரு மால்டான்னு ஒரு நாடு, குட்டி நாடு. அந்த நாட்டினுடைய ராஜபுரோகிதர் வந்து மித்ரான்னு 23 தலைமுறை அவங்க ராஜபுரோகிதரோட இருக்கிறாங்க. அவர் எழுதின புத்தகம் தான் யோகா வாசிஷ்டம் கேந்திரத்தில் வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு இல்லையா, உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர் யாருன்னா அப்பா அம்மா தான். அது குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா வயசாகி அவங்க அப்பா அம்மா ஆகும்போது அவன் அவங்க குழந்தைகளுக்கு உபதேசம் பண்றபோது இதெல்லாம் தான் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இதெல்லாம் தான் எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாரு, அதை கேட்டிருந்தா என் வாழ்க்கையே மாறி போயிருக்குமே என்று நினைப்பாங்க. வாழ்க்கையில ஷார்ட் கட் கிடையாது. புத்தகம் படிச்சு அறிவெல்லாம் வராது. நான் பிரபஞ்சனை என்று வேதம் சொல்லுகிறது. வெறும் புத்தகம் படிப்பது, சொற்பொழிவு கேட்பது, இதனால ஆத்ம ஞானம் வராது. எதுல வரும்? பெரியவங்களுடைய சத்சங்கத்தினால வரும். ஆகவே நம்முடைய மூதாதையை வழிபடுவதற்கு மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு நாள் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம பண்பாட்டில் 15 நாள் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த ஆவணி மாதத்து பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து இது மகாலய பட்சம்னு பேரு. நம்ம பெற்றோர்களை வணங்க வேண்டும். அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர்களை நிச்சயம் வணங்க வேண்டும். அதனால நமக்கு உயர்வு தான் வருமே தவிர ஒரு தாழ்வு வராது. இப்படிப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் துறவு வாங்கிட்டார். அவர் மதுரா பிருந்தாவனம் பண்ணும்போது அங்க ஒரு பெரிய பக்தை இங்கே இருந்துரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், என்னுடைய அம்மா ரொம்ப வயசானவங்க, என்னை பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது, நான் கல்கத்தா போறேன் அப்படின்னு திரும்பி வந்தாங்க. சுவாமி விவேகானந்தருடைய கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். சுவாமி விவேகானந்தர் இறந்து போய் பல வருடங்கள் வரலையும் மாதா புவனேஸ்வரி உயிரோடு இருந்தாங்க. அப்ப சுவாமி விவேகானந்தர் கேத்திரி ராஜா அதிர்ச்சிங்கிட்ட சொல்லி, எங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரலையும் அவ பட்டினி கிடக்காம அவங்களுக்கு ஏதாவது நீங்க பணம் உதவி செய்யணும் அப்படின்னு புவனேஸ்வரி மாதா உயிரோடு இருக்கிற வரலையும் அந்த கேத்திரி ராஜா உங்களுக்கு பணம் உதவி செஞ்சாரு. அப்படி விவேகானந்தர் அம்மாவை போற்றினார். கிருஷ்ணரை பத்தி, கிருஷ்ணருக்கு சாந்தீபனின்னு ஒரு முனிவர், அவர் கிருஷ்ணர் தான் அந்த சாந்தீபனி முனிவருடைய செத்து போன மகனை மீட்டு கொடுக்குறாங்க. அப்ப சாந்தீபனி சொல்றாரு, எப்பா கிருஷ்ணா, நீ எல்லா வல்லமையும் உடையவன், உனக்கு நான் என்னப்பா வரம் கொடுக்க முடியும், ஏதாவது என்ன கேளு அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் கேட்ட சொற்கள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவை. நான் சாகர வரலையும் எங்க அம்மா கையால சாப்பிடணும். அதனால இவ்வளவு துன்பத்தையும் தாங்கி கொண்டு தேவகியும் யசோதாவும் கிருஷ்ணர் உடம்பை விட்டு போற வரலையும் தான் உடம்ப காப்பாற்றிக்கிட்டு தாங்க. எதுக்கு? தான் உள்ள கையால சாப்பிடணும். ஆகவே நம்ம தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறிவு வைப்போம் சொல்றாங்க இல்லையா, அது 100க்கு 100 சத்தியமான வார்த்தை. ஆகவே நம்ம கேந்திர நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு ஒரு 3 நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, 10 நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு மாத்ரு பூஜை என்று தாய் தந்தையரை வழிபடுவது. குழந்தைகள், நம்ம கேம்புக்கு வர குழந்தைகள் எல்லாம் தாய் தந்தையை வழிபட வேண்டும். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, தாய் அன்னையின் முன்னொரு தெய்வம் என்ற அந்த மந்திரங்களை சொல்லி தாயை வழிபட வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நிறைய பேர் அதில் கண்ணீர் விட்டு அழுவாங்க அந்த அப்பா அம்மா. அதனால நான் இந்த கேம்புலேருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே எங்க அப்பா அம்மா வணங்குவதாரு பெரிய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாற்றங்கள் சமுதாயத்தில் வரணும். அப்படி சில பேர் அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வர மாட்டாங்க, சின்ன குழந்தை. அப்ப கேந்திரால லீலான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளர், 50 வருஷமா கேந்திரத்துல இருக்காங்க. அவங்க அம்மாவை நினைச்சு காலை பட்டு வணங்குவாங்க. இப்படி தாய்ங்கிறது ஒரு பெண் அல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு சமுதாய அமைப்பு. அதை நம்ம மரியாதை பண்ண கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையில ஒரு தாழ்வு வராது. நம்ம அரவிந்த் ஆஸ்பத்திரியினுடைய நிறுவனர் ஜி வெங்கடசாமி இருக்காரு. உலகத்துல ஒரு வாங்காத பட்டம் கிடையாது, பெறாத பேரு கிடையாது. அவங்க அம்மா வேலம்மாள்னு பேரு, எழுத படிக்க தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த அரவிந்த் ஆஸ்பத்திரியில என்ன நடந்தது அப்படிங்கிறத போய் தன்னுடைய அம்மா சொன்னாதான் அவருக்கு திருப்தி வரும். ஆனா இவர் குரல்ல இருக்கிற ஏற்றத்தாழ்வு வச்சு, தம்பி இன்னைக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் நல்லா நடக்கல போல இருக்கப்பா அப்படின்னு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது ஒரு அம்மாவுக்கு
தான் குழந்தை சொல்றது மட்டும் இல்ல, அந்த குழந்தையோட குரல்ல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளும் புரியும். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல எந்த பெரிய மனுஷன் எடுத்தாலும் சரி, ராமனாகட்டும், கிருஷ்ணராகட்டும், முருகனாகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், மகாத்மா காந்தி வெளிநாடு போற போது அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க, நான் பிற பெண்களை கண்டெடுத்து பார்க்க மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், கள்ளு குடிக்க மாட்டேன். அந்த விரதத்தை அப்படி காப்பாற்றிருக்கிறாங்க. அதனால விவேகானந்த கேந்திரத்தினுடைய அந்த ராமாயண தரிசனத்துல ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட்டா அன்னையரால் உருவாக்கிய பாரதம் அப்படின்னு பாரத் மாதா ராமன்னு வச்சிருக்கிறோம். அதுல எப்படி முருகனை, விவேகானந்தரை, சகுந்தலை உருவாக்கிய பரதனை, இப்படி தாய்மார்கள் எப்படி குழந்தைகளை முழுமையாக வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு 10 படங்களை அதில் வச்சிருக்கிறோம். ஆகவே நம்ம இந்த வாய்ப்பை நழுவ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நேற்று ராத்திரி ஒரு நண்பர் சொல்றாங்க, சார் நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே செய்யல, மனசுல ரொம்ப இந்த வருத்தம் எப்ப பார்த்தாலும் இருக்கு சார் அப்படின்னு. நான் அவரை பிராமணம் பண்ணாம அவருக்கு மனசுல ஐயோ அப்பா உயிரோட இருந்த போது நம்ம செய்யலையே, அம்மா உயிரோட இருந்த போது நம்ம செய்யலையே, செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு என்ன பண்றோம், போன நாட்கள் திரும்ப வரும், அதனால இருக்கிற போது செஞ்சுருக்கணும் சார் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாக்கள் நம்ம கண்கண்ட தெய்வம், அவங்கள நம்ம பாராட்ட வேண்டும். கொஞ்சம் வயசானவங்க சிட்டு தான் இருப்பாங்க. வயசானாலே பொறுமை குறையும், கோபம் சுழட்டு வந்துடும். அப்பெல்லாம் நம்ம நம்ம குழந்தையா இருந்த போது நம்ம அப்பா அம்மா எவ்வளவு நம்ம பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அவங்கள திருப்பி மரியாதையோட நடத்த வேண்டும். ஆகவே இது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதனால வாழ்க்கையில எல்லா உயர்வுகளும் நம்முடைய நேயர்களுக்கு வர வேண்டும். அதுல முக்கியமா அப்பா அம்மா உயிரோட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எதற்காக இதை வற்புறுத்துறேன் அப்படின்னு சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்பாவை காட்டி கொடுப்பது யாரு? அம்மா. இவர் தான் அவங்க அப்பா. அப்பா என்ன பண்ணுவாரு? ஆசிரியரை காட்டி கொடுப்பாரு. ஆசிரியர் என்ன பண்ணுவாரு? இறைவனை காட்டி கொடுப்பாரு. ஆனா எல்லாருக்கும் முதல்ல எனக்கு யாரு முன்னறி தெய்வம் யாரு? அப்பாவும் அம்மாவும். அப்படி சொன்ன பண்பாட்டுல இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் முதியோர் இல்லை. என்ன அப்ப டாக்டர் சாவித்ரி வைத்தியன்னு ஒரு அம்மா தமிழ்நாட்டில் இருக்கிற முதியோர் இல்லங்களுடைய கூட்டமைப்பின் தலைவி அப்படின்னு சொல்லி கேந்திரத்திலே நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதனால இப்ப நம்ம கேந்திரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஹவுஸ் பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன். சில முதியவர்கள் குடும்பத்துக்கு பாரமா போவது அவங்களோட பொருளாதார ரீதியா வருவாய் இல்லை அப்படிங்கிறதுனால. அதனால அவங்க குடும்பத்துக்கு பாரமா இருக்காதபடி அவங்களுக்கு வேண்டிய அரிசி மட்டும் கேந்திரத்துல கொடுப்போம். எங்களுக்கு நிறையவே சொன்னாங்க, நீங்க முதியோர் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், நாங்க மாட்டோம். ஒரு அப்பா அம்மாவிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க மாட்டோம், குழந்தைகிட்ட இருந்து அப்பா அம்மாவை பிரிக்க மாட்டோம். அதனால நம்முடைய மெத்தடுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன், சமுதாயத்தை அடிப்படையாக கொண்ட முதியோர் நல்வாழ்வு. அப்படி இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, காலம் கடந்து விட்டுதுன்னா தெரிந்து வராது. வாய்ப்பு கடவுள் ஒரு தடவை தான் கொடுப்பாரு. அதனால வேதம் என்ன சொல்றது? யமகவும் சகுனா கரவும் யமகம் பாப்பமா கரவந்தி. பாவம் பண்ணுவதை விட பெரிய தப்பு வாய்ப்பை இழப்பதுன்னு வேதம் சொல்லுது. அதனால ஏகநாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கோட் பண்ணுவார் இந்த வாக்கியத்தை. அதனால நமக்கு ஒரு பாவம் பண்ணினா கூட அதுக்கு பிராயசித்தம் உண்டு. வாய்ப்பை நழுவ விட்டுட்டா திரும்ப வாய்ப்பு வராது. நேற்று ஒரு நண்பர் உட்கார்ந்து 10 மணிக்கு பிரத்யட்சமா அப்பாக்கு நான் ஒன்னே செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டு போனார். அந்த வருத்தம் நமக்கெல்லாம் வரக்கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் தான் இருப்பாங்க. வயசான காலத்துல முழுக்குன்னு கோவம் வரும். நம்ம சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம வேற ஏதாவது பிஸியா வேலையில இருக்கிற போது பசிக்குதே அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னாக்க, நீங்க குழந்தையாகவும் அவங்க குடும்ப தலைவராக இருந்த போது நீங்க அப்படிதான் உங்க ஊர்ல இருக்கீங்க. அவங்க சாப்பாடு போட்ட போது நீங்க சாப்பிட மாட்டேங்க. அவங்க ஏதாவது வேற வேலையா இருக்கும்போது பசிக்கிட்டே அப்படிங்க. அதனால உங்க தலையில
அப்பா அம்மாவுக்கு பட்டிருக்கிற கடன் பெரிய சுமையாக இருக்கின்றது. அதனால வேதம் சொல்லுது, மற்ற கடனெல்லாம் கழிச்சிடலாம், அப்பா அம்மாவுக்கு பட்டிருக்கிற ஆசிரியருக்கு பட்டிருக்கிற கடனை மட்டும் கழிக்க முடியாது. அப்ப அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம குழந்தை அவ்வளவு தப்பு பண்ணிட்டார, நம்ம செத்து போயிட்டோம்னாக்க அந்த கடனெல்லாம் அவர் தலையில இருக்குமே, அதனால என்ன பண்ணுவோம், அவனை கொஞ்சம் கோபம் ஊட்டி, அவனை கொஞ்சம் கடுப்பேற்றி, அவனுடைய அந்த பாவத்தொமையை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு நீங்க குழந்தையாகவும் அவங்க பெரியவர்களாக இருந்தபோது நீங்க எவ்வளவு அசட்டுத்தனமா நடந்தீங்களோ அந்த அசட்டுத்தனத்துலாம் உங்களுக்கு காப்பாங்க. நீங்க அப்பா போடுற போது சாப்பிட மாட்டேன், அம்மா போடுற போது சாப்பிட மாட்டேன்னு சொன்னாக்க நீங்க போடுற போது வயசான அப்பெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் இப்படி செய்யறாங்க? உங்க தலைமையில இருக்கிற அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு. ஆகவே நம்முடைய பண்பாட்டினுடைய ஆதாரமே தந்தை தாய் வழிபாடு. அதனால தெய்வ வழிபாடு தோன்றுவதற்கு முன்னாடியே நம்ம வேத சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த பெற்றோர் வழிபாடு வந்துவிட்டது. அதனால அதை நினைவுபடுத்துவதற்காக நம்ம பெரியவங்க 15 நாள் வழக்கமாக புரட்டாசியில் வரும், இந்த வருஷம் மட்டும் ஆவணியில் வந்துச்சு. இது முடிஞ்ச உடனே நவராத்திரி ஆரம்பிச்சோம். நவராத்திரின்னு என்ன, உலகத்துல எந்த மதத்திலையும் எந்த நாட்டிலையும் தாயை வழிபடுவதற்காக பெண்ணை வழிபடுவதற்காக 9 நாள் கிடையவே கிடையாது. என்னோட கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவத்துல மேரி வழிபாடு கூட அவங்க இந்தியாவுக்கு வந்த பிறகு கத்துக்கிட்டது நம்ம மாரியம்மனை பார்த்து அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ நண்பரே எனக்கு சொன்னார். நம்ம பண்பாடு உலகத்துக்கு தர வேண்டிய மிகப்பெரிய செய்தி ஒன்று உண்டு. அது என்ன? பெற்றோர் வழிபாடு, தாயார் வழிபாடு, பெண் வழிபாடு. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நீ அக்காட்ட மரியாதை நடந்துக்கோ, தங்கச்சிட்ட மரியாதை நடந்துக்கோ, அண்ணிட்ட மரியாதை நடந்துக்கோ. வீட்டில் பெண்களை மதிக்க தெரியாதவன் வெளியில் போய் பெண்களை மதிக்க மாட்டான். இன்னைக்கு ஆசிட் தெரிஞ்சான், கலவை தெரிஞ்சான், குழந்தைகளுக்கு கடிதம் எழுதினா அப்படின்னு எல்லாம் பாய்ஸ் மிஸ்பிஹேவ் பண்றதை பத்தி லெட்டர் வருது பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வீட்டில் நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணி, அந்த பெண்களை நம்ம மதிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் தான் வீடு. அந்த வாய்ப்பை எழுந்துட்டோம்னா வெளியில யாரோ தப்பு அவ பேர்ல நமக்கு என்ன மரியாதை வரணும், அப்புறம் அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும், கிண்டல் பண்ணணும், இந்த மாதிரி தவறுகள் தான் நடக்கும். அதனால இந்த குடும்பம் என்ற அமைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப தெரியுது. அதை நம்ம காப்பாற்ற வேண்டும். அதை ராமகிருஷ்ணரும் மகாத்மா காந்தி விவேகானந்தருமே இதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த பின்னணியோடு இன்றைய தலைப்புக்கு வருவோம். ஏதனின் சொந்த பூமி கேரளா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட் ஓன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் கடவுளுக்கே இந்த பூமி சொந்தம் என்று பரசுராமர் தன்னுடைய போராளியை கடல்ல எரிஞ்சு அந்த லேண்டை ரீக்ளைம் பண்ணினார். அப்ப கடலா இருந்து பூமியா போச்சு. அப்படிப்பட்ட அதனால அந்த கடவுளின் சொந்த பூமி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நாட்டினுடைய பெருமையை பார்க்க வேண்டும். திருவனந்தபுரம் மன்னர்கள் தங்களை பத்மநாப தாசன் என்று அழைத்துக் கொள்வார்கள். தங்களை இறைவனுடைய அடியார்கள் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு அற்புதமான மனிதர்கள். திருவனந்தபுரம் ராஜாக்களோட நம்முடைய பழக்கம் கேந்திரத்துக்கு நீண்ட நாளாவே தொடர்பு உண்டு. அங்க இப்ப இருக்கிற கேரளா ராஜா இருக்காரு, அவர் கேந்திரத்துல ஒரு ஆயுர்வேத கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு துவக்க விழாவுக்கு வந்திருக்காரு. அவர் கரெக்டா 6 மணி ஆன உடனே சரி நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து போய் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு தான் மீட்டிங் வருவேன்னு எதிர்த்து போட்டேன். அந்த மீட்டிங்குடைய தலைவர் அவருக்கு அந்த தலைமை அப்படிங்கிற பெருமையை விட காயத்ரி ஜபம் பண்ற பொருளா இருந்தது. அப்படி அந்த பத்மநாபதாசர்களுடைய இறை பக்தியும் கலை உணர்வும் எல்லாத்தையும் விட அந்த தெய்வ பக்தியும் ரொம்ப போற்றத்தகுந்தது. அவர்களில் புகழ்பெற்றவர் சுவாதி திருநாள். கேரளாவில் ராஜாக்களுடைய பேரெல்லாம் அவங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி தான். கார்த்திகை திருநாள், மூலம் திருநாள், அஸ்வினி திருநாள் அப்படின்னு ஆஷாட திருநாள் அப்படின்னு எல்லாம் நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. அவருக்கு சிறந்த இசை சாகித்யகர்த்தா என்ற அவருடைய புத்தகங்கள்லாம் இப்ப டி.கே. கோவிந்தராவை போட்டு நான் நல்ல புத்தகம் பிரமாதம்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாட்டு எழுதியிருக்காரு. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, அப்புறம் மலையாளம் எல்லாம் பாட்டு எழுதியிருக்கிறாரு. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவரோட பாட்டை பாடுவாங்க. ஆனாலும் கன்னியாகுமரியிலே வாழ்ந்து
புகழ்பெற்ற ஆன்மீக சமூக சீர்திருத்த தலைவர் ஐயா வைகுண்டர் அவர்களை சுவாதி திருநாள் என்ற மன்னர் துன்புறுத்தினார் என்ற கெட்ட பெயரும் நிலவுகிறது. இது நிஜமா தப்பா எனக்கு தெரியல. வெள்ளக்காரனுக்கு எப்படியாவது இந்த கேரளா மன்னருக்கும் அவருடைய மக்களுக்கும் நடக்கிற சண்டை முடிவுடணும் அப்படின்னு நிறைய விருப்பம். அதனால பல கட்டுக்கதைகளை உண்டாக்கி விட்டான். பெண்களை இடுப்புக்கு மேல துணி அணிக்கக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை. என்னோட நண்பர் ஒருத்தர் கேப்டன் குட்டி அப்படின்னு பேரு, அவர் இதை மறுத்து இது எப்படி இதுக்கு வரலாற்றுல சான்றே இல்லை அப்படிங்கிறத பத்தி ஒரு நல்ல தோல் சீலை போராட்டம், இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். இன்னொரு அறிவாளி நண்பர் அரவிந்த் நீலகண்டன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு, அவர் இந்த தோல் சீலை போராட்டம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை அப்படி. இது வேத காலத்திலிருந்து இந்த சண்டையெல்லாம் வந்துட்டு இந்த ஜவஹர்லால் நேருடைய நூற்றாண்டு விழாவும் போது ஒரு பெரிய சினிமாக்காரர் இந்த சுவாமி ஜவஹர்லால் நேருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை படம் எடுத்தார். அப்போ அவருக்கு ஒரு பெரிய மன பிரச்சனை வந்தது. அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு மேலாடை அணிய உரிமை உண்டா இல்லையா அப்படி. அதுக்கப்புறம் அவங்க பெண்கள் ஒரு ஷால் மாதிரி ஒரு போர்வையை போட்டு உடம்ப மறைச்சிக்கிற மாதிரி அவர் காமிச்சார். ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய ஊசியை பற்றிய பேச்சு வந்தது, நிறைய நூலை பற்றி பேச்சு வந்தது. அப்ப அந்த பீஷ்மருடைய தலைமையில அந்த விராட பருவத்துல அர்ஜுனன் அந்த எதிரி மக்களுடைய மேலாடையெல்லாம் கவர்ந்து வந்தான் அப்படின்னு வியாசர் எழுதியிருக்கிறார். அதனால மேலாடை அணியில வழக்கம் உண்டு என்பதற்கு வேத காலத்திலிருந்து சார்ந்து இருக்கிறது. இருந்தாலும் நம்ம எல்லாம் காட்டுமிராண்டின்னு சித்தரிப்பதில் வெள்ளக்காரனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவன் திரும்ப திரும்ப உலகத்துக்கு என்ன சொன்னான் தெரியுமா? நம்ம எல்லாம் காட்டுமிராண்டிகள், நம்மளை சீர்திருத்தத்தினால அவன் நம்மளை அடிமையாக்கினது ரயில்வே அப்படின்னு. வெள்ளக்காரனுக்கு மொழியே இல்லாம உடம்புல நீலச்சாயத்தை பூசிக்கிட்டு உடை கூட அணிய தெரியாம காட்டுல அவன் திரித்து கொண்டிருந்த போது அணுவை செத கூறிட்ட கோழிலும் மூலம் அப்படின்னு கம்பன் இந்த நாட்டுல கவிதை எழுதினான். அப்படிப்பட்ட நாகரிகனுடைய நம்ம அவன் வெறும் வாயடி அடிச்சு நம்ம எல்லாம் காட்டுமிராண்டிகள், அவன் நம்மளை அடக்கி ஆண்டது ரொம்ப நியாயம் அப்படின்னு உலகத்துக்கு. இதை எதிர்த்து ஒரு பெரிய எழுத்தாளர் தி கேஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஏன் இந்தியா நாகரிகத்திற்கு தகுதி உடையது அப்படின்னு. அந்த புத்தகத்தை 100 வருஷம் வெள்ளக்காரன் வெளியிட விடாம அடிச்சு மயக்க வச்சிருந்தான். அப்புறம் என்னோட நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்தார். எதுக்காக அப்படின்னா, இந்த சுவாதி திருநாள் ஐயா அப்படிங்கிற பெரியவரை துன்புறுத்தினார் அப்படிங்கிறது வெள்ளக்காரன் கட்டின கட்டுக்கதை அப்படிங்கிறதுதான் பல பேரோட அபிப்பிராயம். அந்த சுவாதி திருநாள் அவர் எழுதின பாட்டெல்லாம் அவரே எழுதினதில்லை அப்படின்னு. இந்த சுவாதி திருநாளுடைய 200வது ஆண்டு விழாவும் போது மெட்ராஸ் சங்கீத அகாடமியில பெரிய சண்டை வந்துச்சு. சுவாதி திருநாளுடைய சபையில தமிழ்நாட்டிலிருந்து போன சின்னையா, பொன்னையா, வடிவேலு, சிவானந்தம்னு தந்தை நால்வர்னு சொல்லுவாங்க. இந்த டேங்கூர் குவார்டர்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பிறப்பில இசை ஞானி முத்துசாமி தீட்சிதருடைய சிஷியர்கள். அவரை விரும்பி அந்த சுவாதி திருநாள் அங்க கூப்பிட்டார். சில பாடல்களை பார்த்தா இது சுவாதி திருநாள் எழுதிக்க மாட்டாரு, இந்த தந்தை நால்வர் எழுதி கொடுப்பது, இதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப போஜராஜா இவ்வளவு ராமாயண சம்புன்னு எழுதிக்கிறாருன்னா, ராமாயண சம்பு போஜராஜாவை எழுதினாரு. அவர் சபையில இருந்த காளிதாசனை எழுத சொல்லி பேர் போட்டுக்கிறார். அந்த காலத்துல அவை புலவரை எழுத சொல்லி ராஜா பேர் போட்டுக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். எனக்கு இந்த ஆண்டாளுடைய கதையை தெலுங்குல கிருஷ்ணதேவராயர் எழுதினார்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம உண்மையா இருக்கணும் தோணலை. அவ்வளோ பெரிய பிசி ராஜாவுக்கு வாழ்க்கை வரலாறு எழுதிய ஏதாவது இருந்த ஒரு நல்ல பொருள் எழுதி ராஜா பேரை போட்டுப்பான். அந்த மாதிரி அண்மை காலத்துல தீவா ஜெகநாதன் ஒரு பெரிய தலைவரோட ஆசிரியர் இருந்தார், பெரிய தமிழ் விடுவாங்க. உலக தமிழ் மாநாட்டுக்கு திரு கருணாநிதி அவர்களே ஜெகநாதனை தான் மெம்பரா அனுப்பிச்சார் பாரிஸில் நடந்த போது. அவர்கிட்ட சில ஏழை எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் ஒரு புத்தகம் எழுதினேன், விற்கவே இல்லை, உங்க பேரை போட்டுக்கிறேன், ஏதோ போட்ட படம் திரும்பி போட்டுக்கடா அப்படின்பாங்க.
அதனால ஒருத்தர் பேர்ல இன்னொருத்தர் எழுதுறதுங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுலையும் இந்திய வரலாற்றுலையும் ரொம்ப சாதாரணம். அதனால சுவாதி திருநாள் பாட்டெல்லாம் தஞ்சை நாள் அவர் எழுதினதா இருந்தால் அதில் ஆச்சரியப்படவோ வருத்தப்படவோ ஒன்றும் இல்லை. ராஜாவுக்கு அந்த உரிமை எப்போதுமே. அதனால சரி, அதோ ஒரு அமைப்பில் அவருக்கு 2 ரூபா கிடைச்சா நமக்கு சித்தவளம் தானே ராஜா அவர் எழுதினதை வாங்கிட்டு அவருக்கு ஏதோ பொருள் கொடுப்பார். இசைக்கு அவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமான சுவாதி திருநாள் பேரில் அங்கே சுவாதி திருநாள் மியூசிக் காலேஜ்னு 1939 வச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து செம்மங்குடியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செம்மங்குடி என்பது இப்போ ஐஐடிக்கு டைரக்டராக இருக்கார காமகோட்டி, அவங்க ஊருக்கு பக்கத்தில் இந்த விஷ்ணுபுரம் திருவிழிமலை அப்படிங்கிற ஊர், அந்த ஊருக்காரர் செம்மங்குடி. அவர் கேரளாவில் போய் சுவாதி திருநாள் மியூசிக் அகாடமிக்கு ஃபவுண்டர் டைரக்டராக இருந்து சுவாதி திருநாளோட பாட்டெல்லாம் செக் பண்ணி ரொம்ப பெரிய பணி செஞ்சுருக்காங்க. அதனால கேரளாவுடைய இசை வளர்ச்சியில தமிழ்நாட்டுடைய பங்கு மிகப்பெரியது. இன்னும் அதை பார்ப்போம். இன்னும் அதை கொஞ்சம் என்னப்பா சரி. அவர் பெயரால் இசைக்கல்லூரியும் செயல்படுகிறது. தஞ்சாவூர் மராட்டிய மாணவர்கள் மகாராஷ்டிரிலிருந்து பல பஜனை பாடல்கள், கதாகாலட்சேபம் ஆகியோரை மகாராஷ்டிரத்திலிருந்து அழைத்து வந்தபோது நிறைய தமிழ்நாட்டில் இருந்த போஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சிவாஜியினுடைய வம்சத்தினர் தஞ்சாவூர் ஆண்ட போது என்ன இருந்தாலும் தான் சொந்த ஊர் மறக்காது இல்லையா? அதனால லாவணி அப்படின்னு நீங்க இந்த பங்குனி வித்திருக்கும் போது தமிழ்நாட்டிலேயே லாவணி பாடுறது, அதுக்கு தாராட்டப்பட்ட மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும். அதை அடிச்சு கட்சி எதிர்கட்சி போடுவாங்க. அந்த லாவணி மகாராஷ்டிரத்திலிருந்து வந்தது. கதாகாலட்சேபம்னு கதை சொல்ற போதே நடுப்புற பாட்டு போடுவாங்க. அப்புறம் துக்காராமோட அபங்கங்கள், ஞானேஸ்வருடைய நாமதேவருடைய ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு சேவகா போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. பெரிய பெரிய பாடல்கள்லாம் பாடக்கூடிய அளவு. ஆகவே அந்த மகாராஷ்டிரத்திற்கும் தஞ்சாவூருக்கும் நெருங்கிய தொடர்பு. அப்போ மகாராஷ்டிரத்திலிருந்து பெரிய கலைஞர்களை கூட்டு வந்த போது இந்த திருவனந்தபுரம் ராஜா என்ன சொன்னாரா, சில கலைஞர்களை இங்கேயும் அனுப்புங்களேன், நாங்களும் கொஞ்சம் கற்றுக்கிறோம் அப்படின்னு கேரளாவுக்கும் தஞ்சாவூருக்கும் நெருங்கிய தொடர்பு. அப்ப இந்த மகாராஷ்டிரிலிருந்து இந்த கலைஞர்கள் கேரளாவுக்கு போய் அந்த கதா காலட்சேபம், கதகளின்னு சொல்லுவாங்க, கதையும் ஆட்டும், இந்த மாதிரி பல கலைகளுக்கு அவங்க பாடல்களாக கொடுத்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க கதைகள் எல்லாம் ரொம்ப பழசு. எப்படி இருந்தாலும் தஞ்சாவூருக்கும் கேரளத்துக்கு உள்ள தொடர்பு மறுக்க முடியாதது. அதுக்கெல்லாம் சுவாதி திருநாளும் நம்ம செம்மங்குடி சீனிவாசையரும் முகிரி சுப்பிரமணியரும் டி.கே. கோவிந்தராவ் அப்படின்னு சொல்லி திருப்புணிக்கிறாங்க. அவங்களோட ரொம்ப உதவியாக இருக்காங்க. உள்ளத்தை உருக்குகின்ற பாடல். இது எவனோ எழுதிய எழுதின பாட்டாலாம் இருக்காது. ஒரு பங்கஜ ரோஜனாலாம் கல்யாணியில கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அதனால இதுல இருக்கிற திருத்தலம், சின்ன சின்ன பிழைகள் இதெல்லாம் கொஞ்சம் மன்னிக்க கற்றுக்கணும். எதையுமே நம்ம ரசிக்கணும்னு வச்சுக்கோ. கொஞ்சம் சில சமயம் கட்ட முடிக்கணும்னு சில சமயம் கால அழகி. ஆகவே அப்படியெல்லாம் குற்றம் பார்க்கும் சுத்தம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணினா கூட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டுதான் நல்ல கலையெல்லாம் ரசிக்க முடியும். தஞ்சைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. தஞ்சாவூர் மராட்டிய மன்னர் பரம்பரையை சேர்ந்த மாதவராவ் திருவனந்தபுரத்தின் திவான் பதவியில் இருந்தார். அப்ப தஞ்சாவூர் ராஜவம்சத்துல ராஜா ஆக முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ராஜாவுக்கு சித்தப்பா மகான், பெரியப்பா மகான், அப்படி ஒரு மாதவராவை கூப்பிட்டு திருவனந்தபுரத்துல அவரை ஒரு திவானா வச்சாங்க. அவர் பேரால கேந்திரவாசல்ல மாதவபுரம்னு ஒரு ஊர்ல ஒரு கிணறு, அந்த கிணத்துல போட்டு மாதவராவ் என்ற திருவனந்தபுரம் திவான் இந்த கிணற்றை வெட்டினார். அப்படி அந்த மாதவராவ் ஒரு ஜீனியஸ். அவர் திருவனந்தபுரத்துல ராஜாவுக்கு நிறைய சேவை செஞ்சு அதை பார்த்த உடனே பரோடாவோட ராஜா கைக்வாடுன்னு சொல்லி பெரிய புரட்சிகள் செஞ்சவர். அவர் இந்த மாதவராவை கூப்பிட்டு போனார். அப்ப மாதவராவ் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரவிவர்மாவோட ஓவியங்களுடைய மிகச்சிறந்த கலெக்ஷன் இன்னைக்கு பரோடால இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? நான் சொல்லவே வேண்டாம், மாதவராவ் தான். அப்படி இந்த தஞ்சாவூருக்கும் திருவனந்தபுரத்துக்கும் உள்ள தொடர்பு.
அப்புறம் திருவனந்தபுரம் வந்து தமிழை அப்படி ஆதரிச்சிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் இங்கே மேலக்கட்டம்புதூர் ஊர், அந்த ஊரில் தங்கவேலையில் ஒரு ஐயா, அவர் வந்து ஞானவாசியத்தை பற்றி பிஹெச்டி பண்ணினாங்க. சார் உங்களுக்கு ஞானவாசியத்தை பற்றி அடிப்படை புத்தகங்கள் எந்த சார் கிடைக்குதுன்னு கேட்டேன். திருவனந்தபுரத்தில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும். திருவனந்தபுரத்தில் அவ்வளவு சிறந்த தமிழ் நூல்கள் இன்றும் இருக்கின்றன. விவேகானந்தரே ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு வந்து தமிழ் ஒரு வார்த்தையினுடைய மூலமோ அதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீ ஒன்று வடக்கு இலங்கையில தேடு அல்லது கேரளாவில் தேடு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தமிழ் அந்த தங்கதரசாருக்கு ஞானவாசியத்தை பொறுத்தும் கேரளாவில். அப்புறம் டேவிட் சில்மனுடைய தமிழ பயோகிராபியை பற்றி நிறைய பேரை நம்ம சொல்லியிருக்கோம். அப்பா அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பல உறவுகள், ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும், ஒரு பண்பாட்டுக்கும் இன்னொரு பண்பாடு, இந்த உறவுகளை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் வந்து கேரளத்தில் இருந்துதான் தமிழ்நாட்டில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு கேரளத்துக்கும் நிறைய கொடுத்து வாங்க. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மலையாளம்னு ஒரு மொழியே வந்தது. அதனால ஆதிசங்கரவர் தான் அம்மாவோட வீட்டில் தமிழ்ல தான் பேசியிருப்பார். அந்த காலத்துலலாம் மலையாளம்னு ஒரு மொழியே கிடையாது. அதனால இந்த தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் உள்ள ஒரு, நானே சொன்னேன் இல்லையா, ஒரு பேர் திருவனந்தபுரத்தில் பேச கூப்பிட்டாங்க. நான் இங்கிலீஷ்ல பேசட்டுமான்னு, எங்க கேரளத்தில் நீங்க தமிழே பேசுங்க, கேரளால தமிழ் பேசணும் நல்லா புரியுது சார் அப்படின்னு அவர் சொன்னார். திருவனந்தபுரத்தின் திவான் பதவியில் இருந்தார். அவர் பெயரால் விவேகானந்த புரம் கேந்திர வாசலில் மாதவபுரம் என்ற ஊர் அமைந்துள்ளது. பிறகு மாதவராவ் பரோடா சிற்றரசுக்கு திவானாக அமைந்து பெருமைப்பட்டிருந்தார். இவ்வளவு புகழ்பெற்ற திருவனந்தபுரம் ஒரு கெட்ட பெயருக்கும் காரணமாக உள்ளது. திருவனந்தபுரம் நகரத்தின் சாக்கடைகள் கடலில் விழுந்து அக்கடலில் வாழும் நண்டு மீன் இவற்றிற்கு புற்றுநோயை உண்டாக்குகின்றன. நாகர்கோயில் எஸ்டி ஹிந்து காலேஜில் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் நடராஜன் ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர், அவர் வந்து மரைன் பயாலஜியில் ரொம்ப உலகம் அவர் வந்து ஒரு சொற்பொழிவு நடத்தினார். அந்த சொற்பொழிவில் திருவனந்தபுரத்தை சுற்றி இருக்கிற கடல்ல இருக்கிற நண்டு, மீன், மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள், இதுல எத்தனைக்கு எந்த மாதிரி கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பண்ண. பாவிகளா, இவ்வளவு அறிவாளிகள் திருவனந்தபுரத்து மக்கள் இந்த நண்டையும் மீனியுமே நீங்க திங்கிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்படி திருவனந்தபுரத்துக்கு சாக்கடை எல்லாம் போய் அந்த 3 பக்கம் கடல் திருவனந்தபுரத்துக்கு அந்த சாக்கடையில போகுது. அதை பத்தி இந்த டாக்டர் நடராஜன் ஒரு வீடியோ அதனால ஒரு பெரிய அறிவாளி கூட சில விஷயத்துல குழந்தை மாதிரி நடந்து பார்க்கப்படணும், தப்பு தப்பா வேலை செய்ய பார்க்கப்படணும். எப்படி இருந்தாலும் இந்த திருவனந்தபுரத்துக்கு இந்த மரைன் வாட்டர் பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய பேட்டரி. அந்த மீன்களும் நண்டுகளும் திருவனந்தபுரம் கடை தெருவில் விற்பனையாகின்றன. திருவனந்தபுரம் வரை திருச்செந்தூர் வரை கேரளா தமிழ்நாட்டின் கடற்கரையில் பல வகையான பாறைகள் அமைந்துள்ளன. இப்ப நம்ம விவேகானந்தபுரம் கடற்கரையில எல்லாம் நாங்க விசிட்டர்ஸ் வந்து கடல்ல நீராட விட மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் போனீங்கன்னா கடலுக்குள்ள பாறைகள் தான். அந்த பாறைகளை வந்து அலைகள் அடிக்கும் போது எங்கேயாவது நீங்க அனுப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு அடிபடும், ஒரு உயிர்களையும் அப்படி கன்னியாகுமரி இழந்திருக்கு. அதனால இங்க கன்னியாகுமரியில கடல்ல இறங்கி நீராடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த வகை கடற்கரையில பல வகையான மிக அரிய கனிம பொருட்கள் இருக்கின்றன. அது வந்து கேரளாவில் ஆரம்பிச்சா திருச்செந்தூர் வரலையும் அந்த கடற்கரை மணலை பார்த்தீங்கன்னா அது கண்ணங்கரையில ஒரு ஸ்பெஷல் வகை மணலா இருக்கும். அந்த மணல்ல இருந்து அந்த கனிம பொருட்கள் மட்டும் பிரிச்சு இருக்கிற வேலையை வந்து கடலே செஞ்சிருக்கு. ஒரு தடவை அலை அடிக்கும் போதும் அதுல எடை குறைந்த மணலை அது எடுத்துட்டு போயிடும், எடை அதிகமான கனிம பொருளை விட்டுட்டு போயிடும். அப்படி கேரளாவிலிருந்து திருவனந்தபுரம் வரை அவ்வளவு அந்த கருப்பு மண் இதையெல்லாம் சுத்தப்படுத்தி இந்தியாவுக்கு செல்வம் சேர்ப்பதற்காக இந்தியன் ரேர் மணவாளக்குறிச்சின்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அது கேரளாவில் தான் அதோட ஆஃபீஸ் கட்டுப்பாடு. அங்க வந்து இந்த மணல் சுத்திகரிப்பு ஆலை, அந்த மணல்ல இருந்து பெயிண்ட் பண்றாங்க. அப்புறம் பல்புக்கு வேண்டிய எலக்ட்ரிக் பல்புக்கு வேண்டிய அந்த ஃபிலமெண்ட் பண்றாங்க. இப்படி அப்புறம் அந்த கார்பரேட்டர் மாதிரி அந்த பாலிஷ் பண்றதுக்குள்ள அட்டைகள் பண்றாங்க. இந்த
இப்படி இப்ப சில பேர் சொல்றாங்க இந்த கூடங்குளம் அணுமின் நிலையக்கு வேண்டிய மூலப்பொருளாகிய தோரியமே இங்க கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் உண்டாக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மிக விலை உயர்ந்த கனிம பொருட்களை கடலே நமக்கு செலுத்தி கேரளாவிலிருந்து திருச்செந்தூர் வரை கொண்டு வந்து போட்டுருக்கு. எதிர்காலத்துல இந்த பூமியை நம்ம பூமியிலே சொல்லக்கூடாது, கடல்னு தான் சொல்லணும். ஏன்னா பூமியில 20% தான் மண்ணு, 81% தண்ணி தான். அதனால இதுக்கு பூமியில பேரே தப்புன்னு சொல்லலாம். அதனால எதிர்காலத்துல விவசாயம், மீன்பிடிப்பு, சாப்பாடு எல்லாம் கடல்ல தான் நடக்கும் அப்படின்னு தெரிய சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அதனால பல அரிய வகை கடல் பொருட்கள், அப்புறம் அரிய வகை பாசிகள் இதெல்லாம் கடல்ல இருந்து கிடைக்குது. அதனால கடல் சார்ந்த வெஜிடபிள் உணவு எல்லாம் மான்சூன் காலத்தில் அப்பதெல்லாம் அதுக்கு நிறைய ஆராய்ச்சி மையங்கள் இருக்கின்றன. இதை பத்தி ஒரு சின்ன கதை. ஒரு தடவை ஜெர்மனியில ஒரு ஜியாலஜி ஏன் சப்ஜெக்ட் படித்த ஒரு விஞ்ஞானி கடற்கரையில உலாவிட்டு இருக்கான். அந்த கடற்கரையில மிக விலை உயர்ந்த கருப்பு மணலா நம்ம பார்த்தோம். இந்த கருப்பு மணல் ஜெர்மனிலேயே கிடையாது, இது எங்கே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற கப்பலோடு சொன்னாங்க, சார் ஜெர்மனில இருந்து நாங்க இந்தியாவுக்கு துணி எடுத்து போவோம், அந்த துணியை அங்க இறக்கிட்டு வரும்போது அந்த கப்பல் ஆடாம இருக்கணுமே, அதுக்காக அந்த கடற்கரையில் இருக்கிற மண்ணை வாரி போட்டுட்டு வருவோம் சார், அதனால அதுக்கு பலாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் ஆடாம இருக்க மண்ணை வாரி போட்டுட்டுவோம், அந்த மண்ணில என்ன இருக்கு அப்படின்னு இந்த கடற்கரையில இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஞ்ஞானி ஜவஹர்லால் நேரு நாங்க கொடுத்த துணியை போல 100 பங்கு விலையுள்ள கனிம பொருட்களை ஒரு காசு கொடுக்காம நாங்க வித்த துணிக்கும் காசு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் உங்க மணலை காசு கொடுக்காம கொண்டு வந்துட்டாங்க. அது கன்னியாகுமரி கடற்கரை, கேரளா கடற்கரை சொல்லி அப்பதான் ஜவஹர்லால் நேரு ஆராய்ச்சி பண்ணி அந்த இந்தியன் ரேர் அப்படிங்கிற, அதுக்கு முன்னாடி எத்தனை கப்பல் காசே கொடுக்காம போச்சு கடவுள். நம்முடைய சொத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியல. இது வெறும் பொருள் சார்ந்த சொத்து இல்ல, அறிவு சார்ந்த சொத்து. அப்படிதான் நம்ம சொத்தெல்லாம் அப்படி எழுதிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல முருகேசன் அவர் என்ன பண்ணினாரு, சித்த வைத்தியத்தினுடைய நூல்களை எல்லாம் தேடினார். அப்ப அவருக்கு இந்த நூல்களை சுவிட்சர்லாந்துக்காரன் போயிட்டாங்க. இந்த நூல்களை பிரான்ஸுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் பார்டர்ல இருக்கிற சில அமைப்புகள் எடுத்துட்டு போயிடுச்சு. சரி, அங்க போனா தமிழ்நாட்டில இருந்து 2.5 லட்சம் கோடிகள் நம்ம சித்த வைத்தியத்தை பத்தி மேற்கு ஐரோப்பாவில கிடைச்சிச்சு. அப்ப நம்ம திருடிட்டு போன நூல்களை மருந்து உற்பத்தி பண்ணி நமக்கே 100 விலைக்கு வச்சு வித்துட்டு இருக்கான். நம்ம சொத்தெல்லாம் நம்ம எழுந்துட்டு இருக்கோம். இப்படி பொருள் சார்ந்த சொத்து, அறிவு சார்ந்த சொத்து, அன்பு சார்ந்த சொத்து, மதம் சார்ந்த சொத்து, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னே தெரியாம நம்ம இழந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த இந்தியன் ரேர் நமக்கு ஒரு பெரிய கண்ணை திறக்கின்ற பணியை செய்தது. அணு மின்சாரம், பெயிண்ட் தொழில், மின்சார பல்புகள், பல பொருட்களை பாலிஷ் செய்யும் அரவை இயந்திரங்கள் செய்யும் கனிம பொருட்களை பிரித்து கொடுக்க ஒரு பெரிய ரேர் ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளத்துறையில் அமைந்திருக்கிறது. அது அமைந்த போது அது கேரளாவில் தான் இருந்தது. இப்பொழுது தமிழிலிருந்து கன்னடம் வந்ததா இல்லையா என்பதை பற்றிய பெரிய விவாதம் தான் நடக்கிறது. அந்த வகுப்புல நான் போக மாட்டேன். என்னன்னா ஒரு தமிழ் ஆக்டர் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதம் அவருடைய சினிமாவை கர்நாடகத்துல ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் படம் ரயிலா பண்ணதுக்கு அவர் காரணம் தேடிட்டு இருந்தாரு. இது ஒண்ணு நடந்தது. அப்படி பிரச்சனை எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஆனா கன்னடமும் கழிதலுக்கும் கவின் மலையாளமும் குழுவும் தமிழ்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அதாவது கன்னடத்துக்கும் தமிழுக்கும், கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் தமிழுக்கும் வாக்கிய அமைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு 100 தமிழ் மாதிரி இருக்கும். சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருத சொற்களாக இருக்கும். அதாவது ஒரு தமிழ் வாக்கியம் அதை 7 பயனிலை செய்யப்பட பொருள் தமிழ் இருக்கிற மாதிரி வாக்கிய அமைப்பு இருக்கும். ஆனா அந்த சொற்கள் எல்லாம் சம்ஸ்கிருதமா இருக்கும். இப்படிதான் கன்னடமும்
தெலுங்கும் உருவாகி அப்புறம் ஒரு தடவை சுந்தரி சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்து கேந்திரத்துக்கு வந்தாங்க. அப்ப கேந்திரத்தினுடைய தலையில் வந்து ஒரு அந்நிய பாஷையில பேச வேண்டாம்னு மலையாளத்துல சுவாமிகளுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த சுவாமிகள் சொன்னாரு, அம்மா நீங்க பேசியது எனக்கு 100க்கு 100 பிடிக்குது, அவ்வளவு வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த மொழிகள் எல்லாத்திலையும் வாக்கியங்களுடைய அமைப்பு அது வந்து தமிழ் மாதிரி இருக்கும். அதுல இருக்கிற சொற்கள் சமஸ்கிருதமா இருக்கும். இதுல வந்து குறைச்சல் சமஸ்கிருதத்தை பெற்ற மொழி வந்து தமிழ் தான். மற்ற எல்லாத்துலயும் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இருக்கும். ஆகவே மலையாளி வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் அழுகு எழுதிஇல்லை, நாங்கள் தமிழ்ல இருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறத மலையாளிகள் நல்லா ஒத்துப்பாங்க, நல்லா ஓப்பனாக அவங்க ஒத்துப்பாங்க. அந்த ஒரு இன்டலெக்சுவல் ஆனஸ்டி மலையாளிகளுக்கு உண்டு. அறிவிசார்ந்த ஒரு நேரடி உண்டு. மிகச்சிறந்த தமிழாராய்ச்சி மையமாக திருவனந்தபுரம் பல்கலைக்கழகம் விளங்குகிறது. பழைய ஓலைச்சுவடிகளும் சொல் வழக்குகளும் அங்கு கிடைக்கின்றன. நம்ம ராமமோதியில் கட்டினார எஸ்கே ஆச்சாரி, அவர் இங்க வந்தாக்க அவர் ஒரு அறிவு கலைஞ்சிடும். இத்தனைக்கு அவருக்கு தமிழ் தவிர வேற ஒரு மொழியும் தெரியாது. ஆனா அவரோட உட்கார்ந்தா 1 மணி நேரம் ஒரு பல்கலைக்கழகத்தோட நுழைஞ்சுட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த தக்ஷன் தச்சன் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருந்து போச்சு, செத்து போச்சு. ஆனா இன்றைக்கும் கோயில் கட்டுகிற கல் ஸ்தபதிகளை பெருந்தச்சன் அப்படின்னு கேரளாவில் இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருப்பியாச்சாரியோட மகன் தட்சிணாமூர்த்தி இருக்காரு, தான் பேர்ல எப்போ பெருந்தச்சன் தட்சிணாமூர்த்திங்க போட்டுவாரு. அந்த மரபை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ரொம்ப தமிழ்ல வழக்கொழிந்து போன ரொம்ப அழகான ரொம்ப அர்த்தமுள்ள பல சொற்றொடர்கள் மலையாளத்துல இன்னைக்கு இருக்கு. அதுல ஒன்றுதான் அந்த பெருந்தச்சன் அப்படிங்கிற வார்த்தை. ஸ்தபதி அப்படின்னு தமிழ் சொல்றோம், அதாவது பெருந்தச்சன் சொல்றாங்க அப்படின்னு கருப்பாச்சாரியனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. பழைய ஓலைச்சுவடிகளும் சொல் வழக்குகளும் அங்கு கிடைக்கின்றன. மனோன்மணி சுந்தரனார் போன்ற அறிஞர்களும் அங்கு உண்டாக்கின்றனர். தமிழகத்தில் இருக்கும் நாடார்கள் பிள்ளைமார்கள் ஆகியோருக்கு திருவனந்தபுரம் நகரத்தில் பெரிய தொடர்பு இருக்கு. திருவனந்தபுரம் அரசுல வந்து நாடாளுங்கிற பேருடைய மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் தொந்தரும். அதனால இது தமிழ்நாடு இது கேரளான்னு கோடு வைக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாருல, கடவுள் 2 சமயத்துல சிரிக்கிறாரு. அண்ணன் நம்பி ஒரு பூமியில ஒரு கோடு போட்டு இது ஓனாலும் ஏனாலும் அண்ணன் நம்பி கஷ்டப்பட்டதை பார்த்து கடவுள் சிரிக்கிறாரு. ஏண்டாப்பா 2 பேரும் நாளைக்கு இங்க பார்த்து மேல புதைக்க போறோம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து, நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு காசு கொடுங்க, உங்களை நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. காப்பாற்றுறவங்க கடவுள் தானே. இந்த 2 சமயத்துல கடவுள் சிரிக்கிறார். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பாடலை கிடையாது. எறும்பு கலந்து நீங்க திருவனந்தபுரம் போனீங்கன்னா எங்க தமிழ்நாடு முடியுது இங்க கேரளா ஆரம்பிக்குதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கிராஜுவலா படிப்படியா தமிழ் குறையும் மலையாளம். இன்னைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற கவர்மெண்ட் எலிமெண்டரி ஸ்கூல்ல உள்ளூர் ஜனங்கள் மலையாள ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க. ஏதாவது கேட்டா சார் மலையாள ஸ்கூலுக்கு அடுத்து கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் மலையாள ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைமார்களாக திருவனந்தபுரத்தில் பெரும் தொடர்பு இருக்கின்றன. கேரளத்திலிருந்து வந்த கம்யூனிஸ்ட் மாற்றத்தால் நிலம் பலருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு பெரிய டாபிக். இதை வந்து சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது கேரளாவில் வந்து நிறைய நிலம் உள்ளவங்க நிறைய ஏழைகள் இருந்தாங்க. அப்ப இஎம்எஸ் நம்பூதிரிபாத் வந்து என்ன பண்ணாரு, இந்த நிலத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. அப்படி பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த நிலத்தை கை கொண்ட தொழிலாளிகளுக்கு வந்து தினம் வருமானம். ஒரு நில முதலாளி பண்ணையாருக்கு வருஷத்துக்கு 1 தடவையோ வருஷத்துக்கு 2 தடவை தான் வருமானம் வரும். அதனால அந்த மாதிரி வாழ்க்கைய தினம் சாயங்காலம் 10 ரூபா வீட்டுக்கு கொண்டு போட்டு பொட்டாட்டி வழக்கமா சாத்துவான். அந்த தொழிலாளிக்கு தினம் பணம் வரும். அவனையும் இந்த வருஷத்துக்கு 1 தடவை வருமானம் வந்தாலே போதும் அப்படிங்கிற பண்ணையாரும் ஒப்பிட்டு பார்த்து பெரிய தப்பு. அவனை செஞ்சாரு. அப்படி நிலத்தை பிரித்து கொடுத்தாரு. சமத்துவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த நிலத்தை கை கொண்ட பல தொழிலாளர்கள் அவங்களுக்கு தினக்கூலி இருந்தாலும் சோறு கிடைக்கும். அவங்களால நீ 6 மாதம் வெயிட் பண்ணி உனக்கு அறுவடை வரும் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் போட முடியாது.
நிலத்தை விற்றாங்க, பிளாட் போட்டு வீடு கட்டினாங்க, அடமானம் வச்சாங்க, திருப்பி அந்த பழைய தொழிலுக்கு போனாங்க. இது கேரளாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறது. எனக்கு மத்திய பிரதேசத்துல இதே மாதிரி ஒரு அனுபவம் உண்டு. நான் ஏழைகளுக்கு நிறைய அந்த பூதான நிலத்தெல்லாம் பிரித்து கொடுத்தேன். அவங்களால வச்சு ஒரு வருஷம் காப்பாற்ற முடியல. அதை யாருக்காவது அடகு வச்சுட்டு திருப்பி அந்த வேலைக்காரா போட்டாங்க. இதை பற்றி ஒரு முன்னாள் கம்யூனிஸ்ட் ஒரு அன்பர், அவர் இப்போ நல்ல நம்ம இயக்கத்தோட தொடர்பு இருக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சார், என்னுடைய அனுபவம் இதுதான் சார். இந்த மாதிரி நிலத்தை ஏழைக்கு பிடிச்சு கொடுத்தா அவங்களால தினப்படி கூலி இல்லாம வாழ முடியாது. அதனால அவங்களுக்கு நிலம் இருக்குங்கிறது ஒரு பெருமையே இல்லை. அவங்களுக்கு தினம் தினம் பணம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா இந்த மூன்றுலையும் இந்த ஏழைக்கு நிலத்தை பிரித்து கொடுப்பது தோல்வி அடைந்து விட்டது. குலாட்டின்னு ஒருத்தர், அந்த குலாட்டி ஒரு கம்யூனிஸ்ட் தான். அவர் கேரளாவில் நிலச்சீர்திருத்தமும் அதனுடைய விளைவுகளும் ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறம் கேரளாவில் இந்த நிலச்சீர்திருத்தம் வந்த பிறகு கேரளாவுடைய அரிசி உற்பத்தி குறைந்து போய் கேரளா இப்போ ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் அரிசி, காய்கறி, பால் இது மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து போகணும். ஆனா நம்முடைய அரசு இதை வச்சு நல்லா பார்கெயின் பண்ண முடியும், வேற பேச முடியும், நீங்க தண்ணி கொடுன்னு சொல்ல முடியும். ஆனா நம்ம அரசோட திறமையா செயல்படல. இல்லாட்டி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாள் அரிசியோ பாலோ காய்கறியோ கேரளாவில் போகலைன்னா என் நண்பர்கள் சொல்லுவாங்க, சாலை தெருல கன்னியாகுமரி ரயில் வரல அப்படின்னா அரிசி வேலை கூட்ட போவோம். அதனால இதெல்லாம் வியாபாரத்துல நான் அரிசி கொடுன்னு எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அதெல்லாம் நம்ம அரசு திறமையாக செய்ய வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன், இந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதனால அவன் முதலாளி ஆகலைங்கிறது என்னுடைய சொந்த அனுபவம். இதெல்லாம் நான் புதுசப்படுத்தி சொல்லலை, என்னுடைய சொந்த அனுபவத்துல ரொம்ப கஷ்டப்பான அனுபவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏழைக்கு நிலம் தான் அவன் பணக்காரன் என்ன பண்ண. அதனால இதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அது கேரளா தமிழ்நாட்டிலிருந்து அரிசி போனாதான் கல்காப்பலாம். அப்புறம் திருவனந்தபுரம் சாமிக்கு நாங்களாம் இருக்கிற பகுதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிக்கு நாஞ்சில் நாடுன்னு பேர், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிக்கு இட நாடுன்னு பேர். இந்த நாஞ்சில் நாட்டிலிருந்து அரிசி போய் சுவாமிக்கு நைவேத்தியம் நடக்கிறது. இந்த நாஞ்சில் நாட்டையும் ஒருவே டயர் ஃபேக்டரியும் சினிமா பட்டாயும் கல்யாண மண்டபம் கட்டி இந்த நிலத்தெல்லாம் அழிச்சுட்டாங்க. கேட்கவே கிடையாது, அது வேற கதை. அதற்காக சொல்றேன், இது மலையாளம், இது தமிழ்நாடுன்னு கோடுவனா பிரித்து அரசியல் மேப்பில் போடலாமே தவிர மக்களுடைய உறவுகள், பண்பாட்டு உறவுகள், ஜாதி உறவுகள், அரிசி உறவுகள், வியாபார உறவுகள் இதெல்லாம் ஒரு கோட்டுக்குள்ளான வேற. அதனால இன்னைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து அரிசி போனாதான் கேரளாவில் சாமிக்கு நைவேத்தியம் நடக்கும். இது போராதுன்னு நாஞ்சில் நாட்டு அரிசி தான் தரத்தில் உயர்ந்தது. அதுவே திருவனந்தபுரம் திருமாலுக்கும் விவேகம் செய்யப்படும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்ட பிராமணர்களும் கோனார்களும் நல்ல எண்ணிக்கையில் கேரளத்தில் குடியேறி அரசியலில் செல்வாக்கு பெற்றிருக்கின்றனர். அப்போ தஞ்சாவூர்லேருந்து பிராமணர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரோடு வந்திருக்காங்க. ஈரோட்டிலேருந்து கேரளா போயிருக்காங்க. அப்போ கேரளாவில் பாலக்காட்டில் இருக்கிற சில பிராமணர்கள் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னாக்கா நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்தோம்னு சொல்லுவோம். அப்படி ஈரோட்டிலேருந்து கேரளாவுக்கு போனவங்களை விசாரிச்சா சார் எங்கள் மூலம் எங்களுக்கு தஞ்சாவூர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களை நேரடியே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோனார் செங்கோட்டை பக்கத்தில், செங்கோட்டையில் அப்போ திருவனந்தபுரம் ராஜா பக்கத்தில் இருந்தார். ரொம்ப திறமைசாலி, என்ன திறமைசாலி. அவங்களுக்கெல்லாம் ராஜா கரையாளர் ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதனால அவங்க மாடு மேய்க்கிற தொழிலையே விட்டுட்டு நல்ல அரசியல் இருந்தாங்க. அதனால அந்த கரையாளர்களுக்கு அந்த ராஜாவுடைய அரண்மனையிலையும் சபையிலையும் ரொம்ப நல்ல செல்வாக்கு. அப்படிப்பட்ட சில கரையாளர் குடும்பத்தோட எனக்கு பர்சனல் தொடர்பு. நான் செங்கோட்டையெல்லாம் போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். அப்படிப்பட்ட அந்த சட்டநாத கரையாளர்கள் பெரியவர் கேந்திரத்துக்கு கொடுத்து நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ட்ரஸ்டெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு, கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த செங்கோட்டையில் இருக்கிற கரையாளர்கள் அவங்கெல்லாம் ஒரிஜினலாக போனார்.
இப்போ வந்து இந்த கோனார்ங்கிற பேரை விட்டாங்க, கரையாளரை போட்டுக்கிறாங்க. நல்ல அறிவாளிகள். அதுல இருந்து ஒரு உபகதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சட்டநாத கரையாளர் இருக்கார, அவரை வந்து அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க குறைந்த ஜாதிக்காரங்க ரொம்ப மட்டமா நடத்தினாங்க அப்படின்னு அவரோட டைரியை வந்து த சூத்ரா ஸ்டோரி அப்படின்னு ஆக்ஸ்போர்ட்ல ஒரு புத்தகம் எழுதிட்டாங்க. அந்த சட்டநாத கரையாளருடைய தம்பி பேத்தியோ தங்க பேத்தியோ ஒரு அம்மா ஆக்ஸ்போர்ட்ல ஒரு புத்தகம் எழுதினாங்க. அது தமிழ்ல கூட வந்து அந்த சட்டநாத கரையாளரை என்னை பத்தி எழுதிக்க பாருங்க. அந்த புத்தகம் நம்புறாரு. அந்த சட்டநாத கரையாளர் வயசான பிறகு நான் நம்பினால் விவேகானந்த கேந்திரத்தை தான் நம்புவேன், மற்ற பசங்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் திருடன், அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு 1000 கொடுத்தாரு, லட்சம் கொடுத்தாரு. அப்ப சூத்ரா ஸ்டோரி என்னாச்சு? அதனால ஒருத்தனுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு பகுதியை படிச்சுட்டு அவன் முழு வாழ்க்கை இப்படிதான் இருக்குதுன்னு சொல்றது வந்து அபத்தம். எல்லாருமே கொஞ்சம் 18 வயசு வரையும் அப்படிதான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வயசாக 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 அவங்களுக்கு எல்லாரும் நம்ம அனுசரித்து போகணுங்கிற நல்ல எண்ணம் வரும். எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய உதாரணம் சூத்ரா ஸ்டோரியும் சட்டநாத கரையாளருடைய சொந்த வாழ்க்கையும். இதுவும் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசினேன், புத்தகம் பற்றி பேசல. ஆனா இந்த சட்டநாத கரையாளருடைய இளமை பருவத்துல அவர் வந்து உயர்ந்ததுக்காரங்க மட்டமா நடத்தினாங்கிறதெல்லாம் புத்தகம் போட்டு ஆக்ஸ்போர்ட் பாரு, இந்தியாவில் தாழ்ந்த ஜாதிக்காரங்களா உயர்ந்த ஜாதிக்காரங்க நசிக்கிறாங்க. அவரே அனுபவம் பெற்ற பெரியவரா போனப்புறம் எப்படி நடந்துக்கிட்டாரு அதையும் சொன்னாதானே அந்த வாழ்க்கை வரலாறு முழுமையாகும். அதெல்லாம் எழுத்தாளர்கள் பாதி. அதனால வாயடி அடிக்கிறது நிறைய. ஆக்ஸ்போர்ட்னு ஏதாவது ஒரு பேரை அவரை போட்டுக்கிறது உண்மை சொல்லணும் அப்படிங்கிறத மறந்தே போச்சு. தஞ்சாவூர் மாவட்ட பிராமணர்களும் கோனார்களும் நல்ல எண்ணிக்கையில் கேரளத்தில் வந்து குடியேறி அரசியலுக்கு ரொம்ப செல்வம். இன்னைக்கு வந்து செங்கோட்டையில் போனீங்கன்னாக்கா முனிசிபல் சேர்மனாக இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மனாக இருந்தாரு. நல்ல இப்போ வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து போனார்கள். இப்போ அவங்க யாதவர்கள் கூட போட்டுக்கிறது, கரையாளர்கள் தான் போட்டுக்கிறாங்க. இந்த கரையாளர்கிறது ஒரு புது சரணியம். இந்த கரையோகம், கரையாளர் இதெல்லாம் கேரளாவில் வந்து சோஷியல் டிவிஷன்ஸ், சமுதாயத்தில் பல பிரிவுகள். அதனால அந்த கரையாளர் அப்படின்னாக்க ஒரு ஒரு வயிற்றின் கரை, ஒரு ஆற்றின் கரை, இதை பாதுகாக்கிறவங்க அப்படிங்கிற பேரில் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப செல்வத்தோட இருந்து ராஜாவோட நம்பிக்கையெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ராஜா அவங்களுக்கு நிறைய உப்பளம் கொடுத்துருக்கிறாரு, நிலம் கொடுத்துருக்கிறாரு. அந்த உப்பளங்கள்லாம் நம்ம கேந்திராக்க பக்கத்தில் கூட இன்னும் இருக்குது. நல்ல எண்ணிக்கையில் கேரளத்தில் வந்து குடியேறி அரசியலில் செல்வாக்கு பெற்றிருக்கின்றனர். கேரளத்தின் உள்ளூர் வேதந்தனர்கள் ஆகிய நம்பூதிரிகள் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள்கள். கேரளாவுடைய நம்பூதிரிகள் அப்படின்னாக்க அவ்வளவு அறிவாளிகள், வேதத்துல அவ்வளவு பெரிய பண்டிதர்கள். சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பூதிரி குரூப் வந்து இந்த புத்திரகாமேட்டியாகன்னு சொல்றோம் இல்லையா, தசரதர் வந்து குழந்தை இல்லாமல் இருந்து இஷ்டினாலே யாகம், புத்திரகாமேட்டினால குழந்தை ஆண் குழந்தை பிறக்கணுங்கிற யாகம், அதை பண்ணிட்டாரு. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. இதை பார்த்து ஜோசப்னு ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் கேரளாவில், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே யாகங்களுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ளவரை பற்றி ரிசர்ச் பண்ணி பெரிய பெரிய கட்டுரைகளை எழுதிக்கிறார். அதனால இந்த யாகத்தை அவங்க வந்து ரொம்ப பியூரா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த யாகத்துல மந்திரத்தை விட அந்த செயல்முறைகள் தான் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா சொல்லணும். அந்த ஆப்பையோட நில உழவர்களும் அந்த இந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லணும். அந்த யாகசாலைக்கு இந்த மரக்கட்டை யூஸ் பண்ணணும்னா இந்த மரக்கட்டை யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த நம்பூதிரிகள் ரொம்ப அக்யூரேட்டா பண்ணுவாங்க. இதை பார்த்த ஜோசப்ங்கிற அந்த மெடிக்கல் டாக்டர் வந்து உண்மையாகவே இப்படி செஞ்சதுனால குழந்தை உருவாச்சு தெரியுது. ஒரு பக்கத்துக்கு பெரிய கட்டுரை எழுதினார். அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்து இதுக்காக மாட்டார். நான் வந்து இந்த சித்தி சாய்பாபா பிறந்த அகமது நகர்ல கேந்திரா பணியா போயிருந்தேன். நான் தங்கியிருந்த வீடு வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர், ஒரு 3 மாடி கட்டடம், கோடீஸ்வரர். நீங்க என்ன சார் பண்றீங்க?
இந்த ஆயுர்வேத முறையில செயற்கை கருத்தரிப்பை பற்றி நானும் என்னுடைய மனைவியும் ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க வச்சிருக்கோம் சார். அதுதான் நான் நல்லா செல்வத்தோட இருக்கேன்னு நான் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டேன். அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன் ஒரு நாள். அவருக்கு இந்த ஆயுர்வேதத்துக்கும் செயற்கை கருத்தரிப்பு, இந்த இங்கிலீஷ் கருத்தரிப்பெல்லாம் ரொம்ப ஆரம்பிச்சு. இது ரொம்ப நேச்சுரல், மூலிகை மருந்து மந்திரம், இதன் மூலமாக அவ்வளவு பெரிய நல்ல பணக்காரர். எதற்காக சொல்றேன், இந்த நம்பூதிரிகளுடைய அந்த வேத ஞானம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இன்றைக்கும் கூட இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 7000 வருஷத்துக்கு முன்னாடி இந்துக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னாக்கா, உலகம் முழுக்க இருக்கிற மானுடவியல் ஆந்திரபாலத்துகள் அறிஞர்கள் கேரளாவில் நம்பூதிரிகளுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய உபதேசங்களையும் தான் படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். திருவனந்தபுரம் ஆலயத்தில் மிகப்பெரிய அளவில் செல்வம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு சொத்தும் பொருள் சொத்தும் பல கழுவர்களை திருவனந்தபுரம் பக்கம் கவர்ந்துள்ளது. அளவுக்கு மீறி சொத்து செய்தா திருடனுக்கு அழைப்பிதழ் கொடுப்போம். ராஜஸ்தானத்துல புத்த மதத்துல நிறைய கட்டி கட்டியா தங்கம் இருந்ததுதான் முஸ்லிம்களை ராஜஸ்தானத்துல கொள்ளையடிச்சு அந்த நாட்டையே நாசனம் பண்ணி. அதுக்கு காரணம் என்ன, இந்த புத்த மதத்திலையும் சமண மதத்திலையும் நிறைய தங்க கட்டிகளை சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால செல்வம் ஓரளவுக்கு தேவை, அதுக்கு மேல போனா அதுவே ஆபத்தை வரவழைக்கும். அதனால இந்த மேற்கு கடற்கரை முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இந்த தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகல்ஸ்லேருந்து, மேற்கு ஐரோப்பாவிலிருந்து, துருக்கியிலிருந்து அவ்வளவு நாடுகளிலிருந்து கொள்ளைக்காரன் வந்துருக்கான். அதனால தங்கத்தை சேமித்து வச்சா மட்டும் போதாது, நல்ல பாதுகாப்பு இருக்கணும். ஒரு பொருளாதார அறிவியோட பேசிட்டு இருந்தபோது நான் ஒரு கருத்து சொன்னேன், சார் பணம் சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வைக்கிறது அதிக கஷ்டமா இருக்கு சார். நீங்க ஒரு பெரிய பொருளாதார உண்மையை சொல்லிட்டு அப்படிங்கிற அந்த பெரிய. அதனால சொத்து சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றி வைக்கிறது அதை விட கஷ்டம். அதனால ரொம்ப ஜாக்கிரதை. அப்படி ஜாக்கிரதையா நம்ம முன்னோர்கள் இல்லாததுனால நம்ம சொத்து கொள்ள போச்சு. நம்ம திருடர்களை வரவேற்கின்ற வரவேற்பு பறையாக இந்தியாவுடைய தங்கச்சோழர்கள் இருந்தன. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் சேர்த்தா போராது, பணத்தை பாதுகாக்கணும். கேரள வரலாற்றில் பெண்ணுரிமையும் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இப்ப நான் இந்த நிகழ்ச்சி துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம திருநெல்வேலி சுந்தரம் சார்ட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, சட்டம் போட்டே இந்த மருமக்கள் தாயத்தை விலகிட்டாங்க அப்படின்னு. அந்த மருமக்கள் தாயத்தில் ஒரு குறை நேரிடப்பட்டு சொன்னாக்க, பகுபதி விரதம், ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்வது. அதனால அரசாங்கமும் சட்டம் போட்டு அதை தடுத்து விட்டது. இருந்தாலும் கூட கீழ்மட்டத்துல சில குடும்பங்கள்ல இந்த பழக்கம் இருக்கு என்பது என்னுடைய சொந்த அனுபவம். அதனால நான் படிக்கிற எல்லா புத்தகத்தையும் நான் நம்புறது. அதுக்கு கீழே ஏதாவது பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 2 வரிகளுக்கு இடையில் மறைந்திருக்கும் உண்மை அப்படின்னு. அதனால இந்த மருமக்க தாயம் அப்படிங்கிறத, அப்புறம் அப்பாவுடைய சொத்து மகளுக்கு வரணும் அப்படிங்கிறத, இந்த ஒரு பிஜேபி அம்மா எங்கேயோ கவர்னர்களா இருந்தாங்க, அவங்களே மற்ற விஷயத்துல நான் இஸ்லாத்தை ஒத்துக்கிறேன், ஆனா சொத்து உரிமையில மட்டும் நான் இந்து சட்டத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட சொத்து அவங்களுக்கு வரும்படியாக செய்தார்கள். அதனால இந்த அப்பா உடைய சொத்து மகளுக்கு வருவது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி அப்புறம் பார்ப்போம். அப்படி அந்த கேரளாவுடைய அந்த மருமக்கள் தாயம் அழிந்து விட்டது என்று சகோதரர் சொன்னாரு. நான் 2 புத்தகங்களை பார்த்தேன். அதுலேயும் கிட்டத்தட்ட ரொம்ப நெறிவடைந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கு இருக்கு. அப்புறம் இத்தனையும் கட்டி காட்டி சாப்பிட்டு இறைவன் இருக்கிறார் அப்படின்னா இந்த திருவனந்தபுரம் விஷ்ணு தான். அப்ப இந்த திருவனந்தபுரம் அப்படிங்கிற பேரே திருமால் அந்த பாம்பு படுக்கமையில படுத்திருக்கிறார். அதனாலதான் அவருக்கு அனந்த சயனம் பேரு. அந்த ஊருக்கே திரு அனந்தபுரம் அப்படின்னு பேரு.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீர பத்மநாபன் எங்க மாவட்டத்துக்காரரு வந்து பள்ளிக்கொண்டபுரம்னு ஒரு பிரமாதமான நாவல். அந்த திருவனந்தபுரத்தினுடைய பண்பாட்டையும் அதில் நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு ஒரு நாள்ல என்ன நடந்தது இன்னொரு நாவல் எழுதிட்டாரு. அது வேற விஷயம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்ப்போம். இந்த திருவனந்தபுரத்தினுடைய ஊருடைய நட்ட நடுப்பதான் கோயில். இப்போ நேற்று வந்து தங்கவேல் சார் வரும்போது பேசிட்டு போது நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வர வழியிலையும் நிறைய இடத்துல டெம்பிள் சிட்டின்னு ஹோட்டல்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் கௌரவமாகவும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த டெம்பிள் சிட்டிங்கிற பேரு வந்து பேட்ரிக் கெட்டர்ஸ்னு சகோதரி நிவேதிதாவுடைய சக தொண்டர். அவர் வந்து இந்தியா வந்து பார்த்துட்டு இந்தியாவில் ஒரு ஊருக்கு மையமே ஒரு கோவில் தான், கோவில மையமா வச்சுதான் நம்ம ஊரு அப்படின்னு அவர் சென்னை கபாலீஸ்வரர் கோவில வச்சு சொல்லியிருக்காரு. அந்த பெயரை இந்த ஹோட்டலுக்காரர் வாங்கியிருக்காரு. ஒரு தடவை ஒரு 10 IAS ஆஃபீஸர் வந்து காமராஜ் ஐயாட்ட நாங்க வந்து டவுன் பிளான் நகரங்களை எப்படி வடிவமைப்பது அப்படிங்கிறத பத்தி நாங்க அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வரோம் அப்படின்னு பர்மிட் கேட்டாங்க. காமராஜருக்கு வந்து ரொம்ப படிக்கலைங்கிறதுனால ரொம்ப நடைமுறை அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவர் இந்த பேப்பர் எடுத்து மதுரை எழுதி மதுரை வந்து நீங்க டேவிட் இன்னொருத்தர் அவரை மதுரையை போட்டோ எடுக்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சங்கத்திலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி போட்டோ எடுத்தாங்க. அவர் கேந்திரத்துக்கும் நல்ல பணி செஞ்சார். அப்போ சொன்னார், அந்த ஹெலிகாப்டர்ல போய் மதுரை போட்டோ எடுக்கிற போதுதான் என் ஊரோட பெருமை எனக்கே தெரிஞ்சு சார். அவ்வளவு அழகா கோவில், குளம், தெருக்கள், ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு கோவிலும், ஒவ்வொரு வீதியும், அப்புறம் ஆவணி மாதத்துல சாமி வளம் வரத்துக்கு ஒரு தெரு, அப்புறம் ஐப்பசிக்கு ஒரு தெரு, சித்திரைக்கு ஒரு தெரு, இப்படி ஒரு தெருவுக்கும் ஒரு உற்சவம் உண்டு. அப்படி அவ்வளவு அழகாக அமைக்கப்பட்ட இந்த டவுன் பிளானிங். அந்த பேட்ரிக் கெட்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பேட்ரிக் கெட்டர்ஸ் என்ன பண்ணா, நம்ம டெல்லியில அந்த டெல்லி நகரத்தை வடிவமைக்கிற போது ரொம்ப பிரமாதமான ஒரு நகரத்தினுடைய அமைப்புக்கு படம் போட்டு கொடுத்தாங்க. அப்ப நம்ம வெள்ளக்காரனுடைய அடிமையில இருந்தோம் இல்லையா, எதுவா இருந்தாலும் மேற்கிலிருந்து வருவதுதான் நல்லது, இந்தியாவில் இருக்கிறது ஒண்ணுமே உருப்படாத. அந்த டெல்லியில லுக்கியன்ஸும் இது அப்படியே புறந்தெடுக்கலாம். அப்புறம் சொல்றாங்க, இந்த இஸ்ரேலுடைய தலைநகரமாகிய ஜெருசலத்தை புதுசா அமைக்கிற போது இந்த பேட்ரிக் கெட்டர்ஸ் வந்து நம்ம டெல்லிக்காக ஒரு வடிவமைப்பு போடணும் இல்லையா, இந்த மேப்பை தூக்கிட்டு போய் அப்படிதான் ஜெருசலத்தை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு ஈரான் அத்தனை முஸ்லிம் நாடுகளும் சேர்ந்தாலும் அந்த ஜெருசலத்தை தாக்க முடியல. ஏன்னா அதனுடைய வடிவமைப்பு பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம சொத்தெல்லாம் இழந்துட்டு இன்னொருத்த நம்ம பாராட்டினால முதல் குரங்கு தமிழ் குரங்கு தான் புதுமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம பாராட்டி கொண்டு உட்கார்ந்துக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்தல. இந்த பேட்ரிக் கெட்டர்ஸ் தான் இந்த டவுன் சிம்பிள் டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டை ஏற்படுது. நீங்க மதுரையை பார்த்தீங்கன்னா சரி, திருச்சியை பற்றி சங்க காலத்திலேயே சொல்லியிருக்கான். ஒரு தாமரை இதழின் மையத்தில் எப்படி அதனுடைய மொட்டு இருக்குமோ அதை போல திருச்சி நகரின் மையத்தில் கோவில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மன்னன் வாழுகின்ற, இறைவன் வாழுகின்ற அந்த ஆலயம் இருக்கிறதே, அது ஒரு தாமரையில் இருக்கிற மொட்டு போல இருந்ததுன்னு சங்கப்பட்ட அப்படியே மதுரை இருக்கு, அப்படியே திருவனந்தபுரம். அதனால திருவனந்தபுரம் வந்து அந்த ஊரு பேரே அனந்த அப்படிங்கிற பேர்ல இருந்து வந்தது. விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் பரவி இருப்பவர் அப்படின்னு பொருள். அதனால விஷ்ணு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்குது இல்லையா, அதனால எங்கும் பரவி இருப்பவர். அவர் அனந்தன் என்ற பாம்பின் மீது படுத்திருக்கிறார். அனந்தன் என்றால் எல்லையற்றவர். அதனால அவர் படுத்திருக்கிற அந்த பாம்பு படுத்திருக்க அதுக்கு எல்லையே கிடையாது, உலகளாவியது, இன்ஃபினிட்டி. அனந்தன் என்ற சொல்லுக்கு முடிவில்லாதது, அந்தமில்லாதது என்று பொருள். அது சாஸ்வத தன்மையை குறிக்கின்றது. மனித உடலில் இருக்கும் குண்டலினி சக்தியை குறிக்கின்றது. அந்த பாம்பு 3.5 சித்துக்கள் சுற்றி இருப்பதை குறித்து வேதாந்தத்தில் மிகவும் குறிப்பிடுவார்கள். இந்த பாம்பு மட்டும் 3.5 சுற்று இல்ல, ஓங்காரத்தையே 3.5 எழுத்துக்கள் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஓங்காரங்கிறது ஆ ஊ ம, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரீங்காரம், இந்த 3.5 எழுத்துக்கள் கொண்டதுதான் ஓங்காரம்.
மனிதனுடைய உடல் தன்னுடைய கையால 3.5 முழம் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் வங்காளத்துல கிருஷ்ணன் சிலையும் காளி சிலையும் இந்த 3.5 உயரம் தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த 3.5 அப்படிங்கிறது இந்த அனந்தன் தன்னை 3 சுற்றி ஒரு அரசுக்கு இப்படி தலையை தெரிவிக்கணும். அதனாலதான் இந்த பாம்பு இந்திய பண்பாட்டுல ஒரு பெரிய உருவம் அப்படின்னு பார்க்கணும். அந்த அனந்தன் இது படுத்திருக்கிறாரு. பாம்புன்னு சொன்னாலே எல்லாரும் ஓடுவாங்க. அப்ப திருமாலுக்கு எவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கை இருந்தா பாம்பு மேல படுத்து நல்லா தூங்குவாரு. அவ்வளவு இந்த பாம்பு படுக்கை திருமாலை தாங்குகிறது. இந்த நோட்டில நீங்க முடிப்போம். அதனால இந்த பாம்பு என்ற உருவத்தை பத்தி நிறைய நேரம் சொல்லியிருக்கோம். சூரியனுடைய லகான் பாம்பு, கணபதியோடைய குண்டா இருக்கிறதுனால வேட்டி ஈஸியாக வந்துடும். அதனால அந்த பெல்ட் பாம்பு. பராசக்தியே குண்டலினி வடிவம் தான். சுப்பிரமணியானாலே பாம்பு தான். கர்நாடகத்துல சுப்பிரமணியான ஒரு கேத்திரம் இருக்கு. உள்ள போனீங்கன்னா அது பாம்பு தான் மூலஸ்தானத்துல இருக்கும். விஷ்ணுனுடைய படுக்கை, சிவனுக்கு ஆபரணமே பாம்பு தான். அப்புறம் இப்படி எல்லாவற்றுக்கும் பாம்பு இந்து மதத்துல ரொம்ப அடிப்படையாது. அது மனிதனுடைய முதுகெலும்பினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து உச்சந்தலை வரை உள்ள அந்த மூளை தண்டுவடத்தை குறிப்பிடுகிறது. இதை ஒரு பெரிய உருவமாக வைத்து அது மேலே படுத்திருக்கிறாரு. அப்படி படுத்திருந்தாலும் இந்த உலகத்தை ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாரு அப்படின்னு திருமாலை பத்தி சொல்லுவாங்க. அதை பத்தி ஒரு இலங்கை அரசன் பரதாசன் எழுதிய ஒரு பாட்டை பத்தி அப்படியே சொல்லிருக்கேன்ப்பா, சோழ நாட்டுக்காரா, உனக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா. அதனால உன்னுடைய 1 கோடியில திருமால் பாட்டுல பாம்பு மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கோடியில நடராஜர் பாட்டுல அவர் பாட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்ன சோழ நாட்டுல நிறைய சாப்பாடு கிடைக்குது. அதனால கடவுளுக்கே பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. கடவுளுக்கு இந்த பூமியை காப்பாத்துற வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லை, விவசாயிகளை காப்பாற்றுவான். அப்படிப்பட்ட ராஜாவே எனக்கு கொஞ்சம் நெல் இருக்குன்னு இந்த பரராசன் நெருப்புறான். இந்த பொன்னியின் செல்வன் நான் சும்மா பார்க்கல, நாவல் தான் படிச்சேன். அந்த நாவல்லையே வருது. இந்த அருள்மொழி தேவர் இளைஞர் படையெடுத்து போனபோது தமிழ்நாட்டிலிருந்து நிறைய நெல் கொண்டு போனாருன்னு தஞ்சாவூர் அரண்மனையில சண்டையெல்லாம் வந்தது. நம்ம இதுக்கு இன்னொரு நாட்டுக்கு நெல் அனுப்பணும், அந்த அளவுக்கு நெல் இருந்தது. அதனால திருமால் கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்காரு, சிவன் பாட்டில டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கான். எனக்கு அந்த கவிதை மறந்து போச்சு. அப்புறம் எங்க அண்ணா அனுப்பிச்சாங்க. அந்த கவிதையும் அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் எவ்வளோ 7 மணிக்கு கிருத்தி இப்ப நீ திருமணம் பண்ணலாம். அப்ப